பிரைஸ் தி லார்ட். இன்றைய அப்பத்துணிக்கை நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். பாருங்க, நாம் தேவன் வெறுக்கும் 6 காரியங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட ஒரு காரியத்தை நாம் சிந்திக்க போகிறோம். என்ன நீங்க பார்த்தீங்கன்னா, தீங்கு செய்ய விரைந்து ஓடும் கால்கள். அல்லேலூயா. தீங்கு செய்வதற்கு விரைந்து ஓடுகிற கால்களை தேவன் வெறுக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இந்த நாட்கள்ல கூட நாம் என்னாகும் 22 நாம் பார்க்கிறோம். அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டது என்று நாம் வாசிக்கிறோம். பிழையாம், இந்த பிழையாம் குறித்து நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய தீர்க்கதரிசியாய் இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்கு பாலாக் கூப்பிட்ட பொழுது இவன் விரைந்து ஓடினானாம். தேவன் போக வேண்டாம்னு சொல்லியும் அவன் அதுக்கு ஓடும் பொழுது பாருங்க, தேவன் அவனுக்கு எதிர்த்து நின்றார் என்று நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ தீங்கு செய்ய விரைந்து ஓடும் கால்கள். ஒரு தீர்க்கதரிசி பாருங்க, ஜனங்களை ஆசீர்வதிக்க போகலாம், ஆனா இவன் சபிப்பதற்கு விரைந்து ஓடுகிறான். அதுவும் எப்படிப்பட்ட ஜனங்களை சபிக்கலான்னு கேட்டீங்கன்னா, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களை சபிப்பதற்கு இவன் விரைந்து ஓடுகிறான். அதனால தேவ பிள்ளைகளை பாருங்க, இப்படி நாம் தவறு செய்வதற்கு, தேவனுக்கு பிரியமில்லாத சித்தமில்லாத காரியங்களை செய்வதற்கு நாம் அநேக நேரங்கள்ல விரைந்து ஓடுகிறோம், தீவிரமா இருக்கிறோம். ஆனா நன்மை செய்வதற்கும் நம்முடைய கால்கள் பாருங்க வேகமாய் ஓடுகிறதே கிடையாது. நம்ம அந்த நன்மை செய்ய நம்முடைய கால்கள் ரொம்ப பொறுமையா இருக்கும். ஆனா பாருங்க, தீங்கு செய்வதற்கு நாம் விரைந்து ஓடும். மற்றவர்களை காட்டி கொடுப்பதற்கோ, மற்றவர்களுக்கு விரோதம் செய்வதற்கோ, இல்ல தவறான காரியங்களுக்கோ நம்முடைய கால்கள் விரைந்து ஓடும். பாருங்க, இன்னைக்கு குடிப்பதற்காக எத்தனையோ சகோதரர்கள் பாருங்க வேகமா போவாங்க. அப்படிப்பட்ட கால்கள் எல்லாம் தேவன் வெறுக்கிறார். தீங்கு செய்வதற்கு விரைந்து ஓடும் கால்கள். அது மாத்திரம் கிடையாது, நாம் வேதத்துல பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, அப்போஸ்தலர்களை கட்டி அவர் கொண்டு வருவதற்கு தமஸ்கு பட்டணத்துக்கு அவர் தீவிரமாய் போனார் என்று நாம் வாசிக்கிறோம். பாருங்க, அந்த பவுல ஆண்டவர் வழியில சந்தித்து அவனுடைய 2 கண்கள் பாருங்க அவன் குருடானான் என்று நாம் வாசிக்கிறோம். அதே போலதான் பாருங்க, யூதாஸ் காரியத்தை எடுத்துக்கோங்க. அவன் இயேசு கிறிஸ்துவிடத்துல அவன் கையில அந்த அப்ப துணிக்கை வாங்கின உடனே அவன் புறப்பட்டு போனானா. அல்லேலூயா. திருவிருந்து பந்தியில் அவன் இருக்கிறான். இந்த பந்தியை வாங்கின உடனே பாருங்க, இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு வேகமா புறப்பட்டு போனான் என்று நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அவன் நாண்டு கொண்டு செத்தான் என்று நாம் வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களை உங்ககிட்ட இப்படிப்பட்ட தீங்கு செய்கிற விரைந்து ஓடுகிற கால்கள் இருக்கும் அப்படின்னா, உங்க கால் அதுக்கு தீவிரமா இருக்கும் அப்படின்னா, நீங்க ஜாக்கிரதையா இருங்க. ஆண்டவர் அந்த காரியத்தை அறவே வெறுக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அறவே வெறுக்கிறார். என்னால நன்மை செய்ய போங்க. உங்க கால்கள் நீங்க நல்ல இடங்களுக்கு போங்க. அல்லேலூயா. தவறான இடங்களுக்கு போகாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.